ஐயா வணக்கம். உங்களுடைய பேரு, நீங்க என்ன வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, எந்த பகுதியில இருந்து வரீங்க? தெற்கு பகுதி திருப்பூர் தென்னம்பாளையம் மார்க்கெட் தெற்கு பகுதியில் இருக்கிறேங்க. 50 ஆண்டு காய்கறி வியாபாரம் பண்றோம். இங்க எந்த ஒரு அடிப்படை வசதியும் கிடையாது. ஒரு பாத்ரூம், நல்ல ஒரு பாத்ரூம் கிடையாது, ஒரு தண்ணி இது கிடையாது, எந்த இதுவும் கிடையாது. நாங்க ஏதாச்சும் சொன்னாலும் செய்யறாங்க, எந்த ஆட்சி வந்தாலும் செய்யறாங்கிறாங்க, ஆனா செய்யறது இல்லை. பொதுப்படையா எந்த ஆட்சி வந்தாலும் இதை செய்யற அதை செய்யறேன்னு சொன்னாங்க. அவங்க சுயரவு என்ன, அவங்க சம்பாதிக்க என்னமோ அதான் பாக்குறாங்க. கவுன்சிலர் ஆகட்டும், எம்எல்ஏ ஆகட்டும், எம்பி ஆகட்டும், அவங்க தேவை என்னமோ பூர்த்தி பண்ணிக்கிறாங்க. மக்களுடைய பூர்த்தி யாருமே பண்றது கிடையாதுமா. இதுதான் எங்களுடைய மெயின் பிரச்சனை. அப்புறம் எந்த ஆட்சி வந்தாலும் இலவசத்தை கொடுக்கறாங்க. அதாவது பாதி பேருக்கு கொடுக்கறாங்க, பாதி பேருக்கு கொடுக்கறது இல்லை. அதாவது பொம்பளைங்க ஓட்டு ரேஷன் 1000 ரூபாய் மட்டும் 5000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. மற்ற பொம்பளைகளை தடுத்து பிடிச்சி போவாங்களா? நாங்க கொடுத்தா ரேஷன் கார்டுக்கு 3000 ரூபாய் கொடுக்கும்போது அத்தனை ரேஷன் கார்டுக்கு கொடுக்கணும். ஒரு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின்ங்கிறவர் எல்லா பகுதிக்கும் கொடுக்கணும். அந்த குறிப்பிட்ட மேல்தலைகளுக்கு மட்டும் கொடுக்க கூடாது. மெயினான காரணம் தான்மா. அப்ப மத்த பிள்ளைங்க என்ன ஓட்டு போறது இல்லையா? உங்க வீட்டுல ரேஷன் கார்டு வரலையா? எங்களுக்கு வரலமா. நான் எனக்குன்னு பேசுறது இல்ல, பொதுமக்களுக்காக சொல்றேன். அதாவது இந்த 1000 ரூபாய் கார்டு வரையிலுக்கு மட்டும் 5000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. அப்ப அவங்க தான் ஓட்டு போட்டாங்களா? மத்த ஜனமா யாருமே ஓட்டு போடலையா மு.க. ஸ்டாலினுக்கு? நான் சொல்லி யார் வந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி செய்யணும். இந்த மாதிரி பாதி பேருக்கு இந்த மாதிரி பாதி பேருக்கு செய்யக்கூடாது. அடிப்படை எல்லாரும் ஒரே மக்கள் தானே, எல்லாரும் ஓட்டு போட்டாலும் முதலமைச்சராக இருக்காங்க. நான் கேட்கறது அதனால செய்யறது எல்லாத்துக்கும் செய்யணும். ஒரு ஆளுக்கு செஞ்சு ஒரு ஆளுக்கு செய்யாமங்க. எந்த ஆட்சிக்காரர் வந்தாலும் செஞ்சு அத்தனை பேருக்கும் செய்யணும். இல்லைன்னு யாருக்குமே செய்யக்கூடாது. எங்களுக்கு கணிப்பு அதுதான் மெயின். கொடுத்தா எல்லா பொதுமக்களுக்கும் ஒன்னா கூட இல்லை, யாருக்குமே கொடுக்காத. ஒருத்தர் கொடுத்து ஒரு பாதிமே அது இன்னும் அப்ப கோயிலிருந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஆளுக்கு மட்டும் கொடுக்குறீங்க, தெரியாத ஆளுக்கு இல்லையா? நான் கேட்கறது அதான் முறை. கொடுக்கறது எல்லாத்துக்கும் கொடுக்கணும். பொதுமக்களுங்கிறது என்ன, அத்தனை பேர் ஓட்டு போட்டு ஒரு மு.க. ஸ்டாலின் உட்காந்துருக்காரு. அது கொடுக்கறது எல்லாத்துக்கும் கொடுக்கணும். பாதி பேர் 100 பேர் எழுதி கொடுத்தா அவங்களுக்கு மட்டும் கொடுத்தால் இந்த 1000 பேர் திருப்பூர் மதுரையில் என்ன பண்ணுவாங்க? எந்த ஊர் பகுதியில் எடுத்தாலும் 100 பேருக்கு கொடுத்து 1000 பேருக்கு கொடுக்கணும். யார் என்ன சொல்லுவாங்க? இதைத்தாம சொல்லுவாங்க. கொடுத்தா நான் வேண்டிக்கிறது என்னமா, கொடுத்த பொது இது எல்லாத்துக்கும் கொடு, இல்ல யாருக்குமே கொடுக்காத. எந்த அரசியல் வந்தாலும் விஜயாகட்டும் எடப்பாடி யாரு வந்தாலும் சரி, மு.க. ஸ்டாலினா எடுத்துட்டு வந்தாலும் பொதுமக்களுங்கிறது அத்தனை பேருக்கு கொடுக்கணும். பாதி பேருக்கு கொடுத்து பாதி பேருக்கு கொடுக்காம இருக்கக்கூடாது. அப்ப எல்லாரும் ஓட்டு போட்டிருக்காங்கல்ல, அத்தனை பேருக்கு என்ன அடிப்படையோ அதை மட்டும் செய்யுங்க. நான் கேட்கறது அதுதான் என்னுடைய வேண்டுகோள். அவ்வளவுதான். அம்மா வணக்கம். உங்களுடைய பேரு, நீங்க என்ன வேலை பாக்குறீங்க, எந்த பகுதியில இருந்து வரீங்க? நாங்க காய் மார்க்கெட்ல காய் வியாபாரம் பண்றோம். குப்பை போடுறதுக்கு இடம் இல்லைன்னு இங்க குப்பை வலிக்க மாட்டேங்கிறாங்க. குப்பை போற வாசம் அடிக்குது. இந்த வாசத்துல நாங்க உட்காந்து வேலை செய்ய முடியாது. அது போறமா எந்த கச்சக்காரர் வந்தாலும் சரி, நாங்க 10 பேர் சேர்ந்து ஓட்டு போட்டா அவிசேஷிச்சு வர முடியும். அவிசேஷிச்சு வந்தா எங்க 10 பேருக்கு உதவி செய்யணும். நாங்க 10 பேர் போட்டா தானே அவிசேஷிச்சு இல்ல, பெரிய ஆளால அவி எங்களுக்கு நல்லது செய்யணும் இல்ல. அப்ப நாங்க எப்படி ஓட்டு போடுவோம்? யார் நல்லா செய்யறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுவோம். இப்ப நீங்க அரசாங்கத்துக்கிட்ட வரக்கூடிய ஆட்சியாளர்கள், அடுத்து வரக்கூடிய அந்த வேட்பாளர்கள் கிட்ட நீங்க ஒரு சின்ன கோரிக்கை வைக்கணும். எனக்கு இதெல்லாம் வேணாம், எனக்கு இதெல்லாம் செஞ்சு தரணும் அப்படின்னா அது மார்க்கெட் சம்பந்தப்பட்டது மட்டும் கிடையாது. உங்களுடைய அடிப்படை தேவைகளா கூட இருக்கலாம், உங்களுடைய குடிநீர் எதா வேணா இருக்கலாம். அது அந்த மாதிரி ஒரு கோரிக்கைகள் நீங்க வைக்கணும் அப்படின்னா என்னவா இருக்கும்? என்ன மாதிரினா, எங்களுக்கு தண்ணி வசதி இல்லைங்க. தண்ணி போர் தண்ணி கொண்டாட சொன்னா கொண்டு வர மாட்டேங்கிறாங்க. எங்களுக்கு தண்ணி நல்ல தண்ணி எங்களுக்கு வீட்டுக்கு வரதில்லை. நம்ம அது உப்பு தண்ணி கொண்டு வாங்கினா அதுவும் கொண்டு வர மாட்டேங்கிறாங்க. அது அப்படியே தான் கிடக்குது. ஓட்டு போடத்தான் கெஞ்சுறாங்களா வழியே எங்களுக்கு எதுவுமே உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க. என்ன பண்ணலாம் அதுக்கு? அது யார் செய்யறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுவோம்.